ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல கேப்டன் டாஸ்க்ல பிரவீன் ராஜ் தான் வந்து வின் பண்ணி இருக்காரு. அதாவது இந்த வாரத்துக்கான தலை பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ் தான். பிரவீன் ராஜ், விக்ரம், கனி இவங்க 3 பேருக்கும் ஒரு போட்டி நடக்குது. அதாவது கேப்டன்சிக்கான போட்டி. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ் அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. பிரவீன் ராஜ் கேப்டன் ஆன உடனே சில ரூல்ஸ் எல்லாம் போட்டிருக்காரு. என்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எனக்கு வேண்டியவங்க, வேண்டாதவங்க, எனக்கு பிடிச்சவங்க, பிடிக்காதவங்கன்னு பாரபட்சம் பார்க்காம யார் தப்பு செய்யறாங்களோ, பிக் பாஸ் விதிமீறல்களை யார் மீறாங்களோ அவங்கள நான் தண்டிப்பேன். நீங்க எல்லாரும் எனக்கு வந்து மிலிட்டரி சல்யூட் தான் வைக்கணும். இந்த பிக் பாஸ் ஹவுஸ் பாத்தீங்கன்னா மிலிட்டரி கேம்ப் மாதிரி இருக்கும். நான் பாத்தீங்கன்னா கமாண்டர் மாதிரி இயங்குவேன். ஆக மொத்தம் பிக் பாஸ் வீடு பாத்தீங்கன்னா ஒரு ஆர்மியை பிரதிபலிக்கும். நான் என்ன சொல்றேனோ அதை கண்டிப்பா நீங்க செய்யணும் அப்படின்னு சில ரூல்ஸ் எல்லாம் போடுறாரு நம்ம பிரவீன் ராஜ். அது என்ன ரூல்ஸ்னா, இந்த பிக் பாஸ் ஹவுஸ்ல பிபி ரூல்ஸ்னு சில ரூல்ஸ் இருக்கு. அதை நீங்க யாருமே மீறக்கூடாது. அப்படி நீங்க இந்த ஹவுஸ்ல பிக் பாஸ் ரூல்ஸை நீங்க மீறினீங்கன்னா அவமான வட்டம் அப்படின்ற ஒரு கான்செப்டை நான் கொண்டு வருவேன். அவமான வட்டம்னா யாருக்குமே புரியல. உடனே பார்வதி கேக்குறாங்க, அவமான வட்டம்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விளக்கம் கூறுறாரு நம்ம பிரவீன் ராஜ். இந்த பிக் பாஸ் ஹவுஸ் உள்ள பாத்தீங்கன்னா டைல்ஸ்ல 2 இடத்துல வந்து வட்டமா ஒரு டிசைன் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த வட்டத்தை சுட்டி காட்டி யாரெல்லாம் பிக் பாஸ் ஹவுஸ்ல விதிமீறல் பண்றீங்களோ அவங்கள அந்த வட்டத்துக்குள்ள நான் நிக்க வைப்பேன். எவ்வளவு நேரம்லாம் நான் இப்பத்திக்கு சொல்ல மாட்டேன். அவங்க செய்த தப்பை பொறுத்து எவ்வளவு நேரம் ஆனாலும் நான் வந்து நிக்க வைப்பேன். இப்படி நிக்கிறதுனால அவங்க அடுத்தது இந்த தப்பை செய்ய மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அவமானத்துல இந்த தப்பை மீண்டும் மீண்டும் செய்யணுமா அப்படின்னு யோசிப்பாங்க. சோ அதனால பாத்தீங்கன்னா விதிமீறல்கள் குறையும் அப்படின்னு பிரவீன் ராஜ் சொல்றாரு. பிபி ஹவுஸ்ல என்ன விதிமீறல் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைக் போடாம சுத்துறது, மைக்ல இருக்கிற பேட்டரியை மாத்தாமலே அப்படியே இருக்கிறது, நாய் குலைக்கிற வரைக்கும் தூங்குறது, தனக்கு கொடுத்த வேலையை செய்யாம ஓய்ட்டுறது, மைக்கை சரியா போடாம சுத்துறது. பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா வாய்ஸுக்கு தான் முக்கியத்துவம். அதனால 3 வேலையும் பேட்டரியை மாத்தணும். இவங்க ஒழுங்கா பேட்டரியை மாத்தலினா சரியா வாய்ஸ் கேட்காது. சோ அதனால பேட்டரியை மாத்தாம இருந்தாலும் விதிமீறல் தான். இது மட்டும் இல்ல, பிக் பாஸுக்கு கோபம் வர மாதிரி எந்த காரியம் பண்ணாலும் அதுவும் வந்து நான் தண்டனைக்குரியதாக நான் கருதி அந்த அவமான வட்டத்துல நான் நிக்க வைப்பேன் அப்படின்னு பிரவீன் ராஜ் கூறினாரு. அதே மாதிரி நான் சொல்றத கேட்காம அந்த அவமான வட்டத்துல நிக்காம இருந்தீங்கன்னா என் பவரை வச்சு உங்களுக்கு கொடுக்குற சலுகையை நான் மாற்றி அமைச்சிடுவேன் அப்படின்னு சொல்றாரு நம்ம பிரவீன் ராஜ். என்ன சலுகைன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து சலுகை கொடுப்பாங்க. அதை வந்து நான் கொடுக்க விடாதபடி பண்ணுவேன். ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா சம்பவம் இருக்கு. இந்த அவமான வட்டமே பெரிய வந்து பஞ்சாயத்தா இருக்க போகுதுன்னு நல்லா நம்ம புரிஞ்சு போச்சு. இந்த வட்டத்துக்குள்ள முத யார் வருவாங்கன்னு பார்த்தாலும் நம்ம பாரு தான் வருவாங்க அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரவீன் ராஜ் இந்த ரூல்ஸ் எல்லாம் போடக்குள்ளேயே பார்வதி தான் வந்து அதிகமாக கேள்வி கேட்குறாங்க. எவ்வளோ நேரம் நிற்கிறது, அப்படி நிற்கும் போதே டாய்லெட் வந்துட்டா எங்க போறது, இந்த ரூல்ஸை விதிமீறல் பண்ணா என்ன பண்ணுவீங்க, இப்படி எல்லாம் வந்து நம்ம பார்வதி தான் கேட்குறாங்க. ஏன்னா இப்பயே தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க நம்ம தான் நிற்க போறோம் அப்படின்னு. பிரவீன் ராஜோ எப்போ நான் தண்டனை கொடுக்கறனோ அப்பயே என் மைண்ட்ல என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். அதாவது 5 நிமிஷம் கொடுத்தாலும் கொடுப்பேன், அந்த வட்டத்துக்குள்ள நிற்கிறதுக்கு 30 நிமிஷம் கொடுத்தாலும் கொடுப்பேன். ஸோ அப்பத்தி என் மைண்ட்ல என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டார் பிரவீன் ராஜ். பிரவீன் ராஜ் கேப்டன் ஆன உடனே கனிக்கும் இந்த பார்வதிக்கும் வந்து பஞ்சாயத்து பண்ற வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, கனி அவர்கள் சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு போயிட்டாங்க. அப்படி போனதால அங்கிருந்து அவங்க துணியெல்லாம் வந்து எடுத்துன்னு வந்து பார்வதி வந்து அவங்க கையில கொடுக்காம கீழே வச்சுட்டாங்க. ஸோ இதுவே வந்து பெரிய பஞ்சாயத்து ஆகிப்போச்சு காலையிலேயே. ஸோ அதனால பிரவீன் ராஜ் என்ன பண்றாரு, அந்த வட்டத்துக்குள்ளே 2 பேரும் நிக்க வச்சு அந்த பஞ்சாயத்தை ஆரம்பிக்கிறாரு. இந்த பஞ்சாயத்து முடிவுன்னு பாத்தீங்கன்னா கடைசியில பார்வதி தான் மன்னிப்பு கேட்கறாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா கனி அவங்க வந்து நான் சாப்பிட மாட்டேன், இவங்க மன்னிப்பு கேட்கற வரைக்கும் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு போராட்டம் பண்ணக்குள்ள என்னால யாரும் சாப்பிட வேணாம், நான் மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ப்ரோமோல வந்து பார்வதி மன்னிப்பு கேட்கறாங்க. வாரம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த அவமான வட்டத்துல பார்வதி தான் நிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இப்ப பிக் பாஸ் ஹவுஸ்ல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வந்து வீக்லி டாஸ்க் ஒரு தரமான டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காரு. இந்த டாஸ்க் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் எந்த பிக் பாஸ் சீசன்லயும் இந்த டாஸ்க் வந்து கொடுக்கவே இல்லை. இதுதான் புதுசு. அப்படி என்ன டாஸ்க்னு யோசிக்கிறீங்களா? என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க முக்காவாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா சீரியல் ஆக்டர்ஸா தான் இருப்பாங்க. அவங்களோட அடையாளமே மேக்கப் தான். அது மட்டும் இல்லை, அவங்களுடைய ட்ரெஸ்ஸு, அவங்களுடைய அணிகலன்கள் மற்றும் காலணிகள், இதை கவரணும். மக்கள் இதை வந்து பார்த்து அவங்களுடைய கவர்ச்சியை வந்து மேலும் வந்து மெருகூட்டுறதுக்காகவே அவங்க வந்து புதுசாக வந்து ட்ரெஸ்லையும் சரி, ஆடம்பரமான காலணிகளும் சரி, ஆடம்பரமான கழுத்தணிகளும் வந்து போட்டிருப்பாங்க. அதே வந்து பிக் பாஸ் வந்து பறிச்சுட்டாரு. இப்போ நான் இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு பெட்டியில் பேக் பண்ணி இது எல்லாத்தையும் நீங்கள் ஸ்டோர் ரூமில் வைக்க போகிறீங்க. அதுக்கப்புறமா பிக் பாஸ் கொடுக்குற டாஸ்க்ல வெற்றி பெற்று ஒவ்வொரு பொருளாக மீட் எடுக்க போறீங்க. அதாவது ஷூனா ஷூ வரும், நகை வேணும்னா நகை,
லிப்டிக் வேணும்னா லிப்டிக், இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளாக வந்து அவங்க மேக்கப் எடுக்காங்க. ஐயோ இவங்களை மேக்கப் இல்லாமல் பார்க்க முடியாது, சகிக்க முடியாது அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் நினைப்பாங்க. அவங்களும் ஐயோ மேக்கப் இல்லாமல் இருக்கவே முடியாது, இந்த வியானாலாம் என்ன பண்ணுமோ அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினைப்பீங்க. ஸோ இவங்க எப்போ வின் பண்ணி டாஸ்கில் வந்து இதெல்லாம் மீட்டெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கொடுக்குற ஒரு யூனிஃபார்ம் தான் அவங்க வந்து மாட்டிட்டு இருக்கணும். ஸோ அதனால தான் எல்லா ட்ரெஸ்ஸையும் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா பார்வதி எடுத்து வச்சாங்கன்னு தெரியுது. அதில் தான் வந்து கனிக்கும் பார்வதிக்கும் ஒரு சண்டை வந்தது, இப்போ தான் புரியுது. ஸோ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா பாவம் எல்லாரும் மேக்கப் போடாமல் அவங்களோட அணிகலன் இல்லாமல் வந்து நம்ம பார்க்க போகிறோம். பிக் பாஸ் ஒரு தரமான டாஸ்க்கை கொடுத்து வச்சிருக்கிறாரு. ஸோ மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. யாருமே லைக் பட்டனை தட்டி விட்டாமலே பார்க்குறீங்க. தயவுசெய்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.